என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்த இப்போ எதிர்நீச்சல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வந்திருக்கு. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஈஸ்வரி கேரக்டர் தான் ஃபைனலி வந்து பேக்கா வந்துட்டாங்க. ஆனா இது வந்து நம்ம பார்த்திருந்த ஈஸ்வரியே கிடையாது. ஹாஸ்பிட்டல் வந்து இறந்த மாதிரி இருந்த ஈஸ்வரி இப்போ திரும்ப வந்து கண்ணெல்லாமே ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு வர சீன் தான் செம்ம கூஸ் பம்பா இருக்குது. குணசேகரன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்து இருந்தாரு. எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இது ஒரு ரிட்டர்னா இருக்குது. அவரோட பிளான் எல்லாமே உடனே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஜனனியோட கருவை அழிக்க பிளான் பண்ண பூஜை கூட வந்து ஃப்ளாப் தான் ஆச்சு. அதுவும் விசாலட்சி பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து மகனுக்கு எதிராக வந்து நின்றுட்டு இருக்காங்க. மருமக சைடு வந்து ஃபுல்லா வந்து சப்போர்ட்ல வந்து இருக்காங்க. ஆனா பிக்கஸ்ட் ஷாக் என்னன்னு தெரியுமா? ஓல்டு ஈஸ்வரியெல்லாம் இல்ல, புது ஈஸ்வரி வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. இப்போ ஈஸ்வரி வந்து நடிக்க போறது பொம்மலாட்டம் சீரியல் நடிச்ச ஸ்ரீஜா தான். ஆனா ட்விஸ்ட் வந்து இங்க தான். இது வந்து புது ஈஸ்வரி பாஸ்ட் எல்லாமே மறந்துட்ட மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இது நிஜமாவே மெமரி லாஸா இல்ல குணசேகரனோட ஏதோ ஒரு பெரிய கேமா? இப்போ இந்த என்ட்ரி வீட்டில் இருக்கிற எல்லாரோட லைஃபையுமே வந்து ஃபுல்லா வந்து சேஞ்ச் பண்ணுமா? இல்லாட்டி இன்னும் பெரிய ஆட்டம் வந்து ஆரம்பமாக போகுதா? ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா இருக்கு. இனிமே எதிர்நீச்சல நடக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் மாஸ் அண்ட் இமோஷனா வந்து இருக்க போகுது. இது ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான். இன்னும் நிறைய பெரிய ட்விஸ்ட் எல்லாமே வரப்போகுது. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் நம்ம ஸ்ட்ரெங்தே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.